ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் உங்கள் சிவரஞ்சனி. ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புத்தி சொல்ல நினைக்கிறாரு. என்ன புத்தி சொல்லணும்னு நினைக்கிறாரு பார்க்கலாமா? நீதிமொழிகள் 4 5 13 வரைக்கும். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மென்மைப்படுத்து, அது உன்னை மென்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமாய் முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகளே கேள், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுசு வருஷங்கள் அதிகமாகும். ஞானத்தை நான் உனக்கு போதித்தேன், செவ்வையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன். நீ அவைகளிலே நடக்கும்போது உன் நடைகள் இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடற மாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அப்படின்னு எனக்கு பார்த்த வசனங்கள்ல ஞானம்னா என்னன்னு எனக்கு புரியலை. ஞானத்தை எப்படி